ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக கோட் ட்ரெய்லர் வந்திருந்தது. அதை பேஸ் பண்ணி ட்ரெய்லர் பிரேக் டவுன் அண்ட் ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சேனலில் பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதுங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ரெய்லரில் நீங்கள் கவனிக்காத நான் அந்த ஹிடன் டீட்டெயில்ஸில் பேசாமல் விட்ட ஒரு சில விஷயங்கள், இதை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய முக்கியமான 3 கேமியோஸ். அந்த கேமியோஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆக போகுது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டும் இருக்குது. அப்பேற்பட்ட கேமியோஸ்லாம் என்ன? ஸோ ஓவராலாக இந்த கோட் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மிஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு ஸ்டேடியமில். ஸோ அந்த ஸ்டேடியமில் பாம்பு வச்சுருக்காங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இவங்களாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது நமக்கு வந்து ஓரளவு ஒரு ஐடியா வந்துருச்சு இதை பார்க்கும்போது. இது வந்து எந்த வருஷத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். பட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கும்ஃபு ஸ்டைலில் கையை காட்டுற மாதிரின ஒரு ஷாட் அதில் சைடில் வந்து 2024 அப்படின்னே போட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது 2024 தான் பார்த்தீங்கன்னா டைம்லைன். அந்த டைம்லைனில் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது என்ன மாதிரி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ டிஷர்ட்ஸ் இருக்குது, ப்ளூ டிஷர்ட்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ப்ளூ டிஷர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மும்பை இந்தியன்ஸ் இல்லைனா டெல்லி கேபிட்டல்ஸ். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மும்பை இந்தியன்ஸாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே வர்சஸ் மும்பை, ஸோ அந்த ஒரு மேட்சாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போக நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, தோனி வருவாரா, தோனியோட கேமியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட தோனியோட கேமியோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி தோனி வந்து இந்த படத்தில் நடிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் தோனியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டுவாங்க. லைக் இப்போ பிசிசிஐ, ஐபிஎல் மேனேஜ்மெண்ட், இந்தியன் கிரிக்கெட் கமிட்டி இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸாக நடந்த அந்த ஒரு சில ஃபுட்டேஜஸ் வந்து நாங்கள் எங்கள் படத்தில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு அந்த ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து பேலெல்லாம் மேட்ச் போகுது, அந்த மேட்சுக்கான ஷாட்ஸ் வந்து இங்கே காமிச்சிட்டு அப்படியே அந்த ஃபைட்டை வந்து பேலன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் காட்ட வாய்ப்பு இருக்கு. தோனியோட என்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஆக்சுவல் ஸ்டேடியம்ல எடுத்த அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜஸை மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தோனியே வந்து நடிச்சு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. நடிச்சா சூப்பரா இருக்கும். தென் இதுக்கு அடுத்து நீங்க நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்கு விஜயும் பிரசாந்தும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம். அது எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது காந்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஓல்டர் வெர்ஷன் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டீம்மேட்ஸையும் சரி, அவரோட மொத்த அந்த ஒரு ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்யூனிட்டி மெம்பர்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்டாட் டீமை வந்து பாத்தீங்கன்னா ஓல்டர் விஜய் வந்து ரீட்ரை பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். ஃபார் ரீசன் என்னன்னா, ட்ரெயிலர்ல கிட்டத்தட்ட 3 விதமான விஜய் சாரை நம்ம பார்த்துருக்கோம். அதுல வந்து ரொம்ப ரொம்ப எங்கா நாளைய தீர்ப்பு படத்துல வந்த மாதிரியான ஒரு விஜய் சாரை பார்த்தோம்ல, அவரு ஒரு சில கிரைம் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்தியா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து இந்த டீம் மெம்பர்ஸோட சர்வேலன்ஸ்ல வரும்போது ஓகே இது காந்தியோட சன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சன்னா இருக்காருல்ல, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து விசாரணை மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அப்போ இந்த காந்தின்ற கேரக்டர் இருக்காருல்ல ஓல்டர் வெர்ஷன், அவர் வந்து என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டு போற மாதிரியான ஷாட்டும் இருக்கு. அவரோட டீம் மெம்பர்ஸ் முன்னாடியே கன்னை நீட்டி அவரோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டு போற மாதிரியான ஷாட் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு ஷாட்டும் இருக்கு. காந்திக்கும் அவரோட யங்கர் வெர்ஷன் சைல்டு இருக்காருல நாளை திருப்பு வெர்ஷன் விஜய் சார், அவருக்கும் ஃபைட் நடக்குது. அதுவும் எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாபியில நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கர்ச்சீஃப் கட்டிட்டு காந்தி அவரை வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு சீக்வன்ஸும் ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல இருந்தது. அப்படி பார்க்கும்போது இவரோட சைல்டை எப்படி காப்பாத்துன்னு, இதை தாண்டி தன்னோட பையன் எந்த தப்பும் செய்யல அப்படின்றத ப்ரூஃபும் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. இதனாலதான் அவரோட டீம் மெம்பர்ஸ்க்கும் அவருக்குமே சண்டை வந்து உள்ள வந்துருச்சு. இல்லனா மேபி பிரசாந்த் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டாதான் ஓ ஃபேமிலியை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கலாம். அதுக்கு இவங்க அடிச்சுக்கலாம். பிகாஸ் அந்த இடத்துல பிரசாந்த் சாரோட கண்ணை பார்த்தாலே தெரியுது அவர் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்காரு, எமோஷனலி அவர் புரோக்கனா இருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தாரோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க போற அந்த ஒரு ஃபீலிங்ல இருக்காரு. அது நமக்கு நல்லாவே தெரியுது. மேபி இதுவா கூட இருக்கலாம். அடுத்ததா ரீசெண்டா கன்ஃபார்ம் ஆன ஒரு கேமியோ, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஏஏயா அவரை வந்து டெவலப் பண்ணி ஸோ அவரை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி இந்த படத்தில் ஒரு கேமியோக்கோ கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அது இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தளபதி விஜய், வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அக்ஷரா கல்பதி இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட ஹவுஸ்க்கு போய் அங்கே மாலை போட்டு மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து ஃபோட்டோவாக பார்க்கும்போது இதை தாண்டி ஃபைனல் அவுட்புட்டை கூட காமிக்கிறதுக்காக அவங்க போயிருக்கலாம். பிகாஸ்
அந்த ஒரு படத்தோட ஃபுல் ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சு இப்போ வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்கு, விஜயகாந்த் சாரோட அந்த ஒரு ஃபுட்டேஜஸ் எப்படி இருக்குன்னு கூட காட்டுறதுக்காக அவங்க போயிருக்கலாம். சரி ஓகே அறிவிச்சிருவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லனாலும் ஓரளவு நமக்கு வந்து சுற்றி வளைச்சு விஜயகாந்த் சார் இந்த ஒரு படத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சில ஃபோட்டோஸை வச்சு நமக்கு வந்து புரிய வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சாரோட கேமியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நோட்டீஸ் பண்ண, நான் அந்த வீடியோவில் பேசாமல் விட்ட ஒரு சில விஷயங்கள். தென் இப்போது இந்த 2 கேமியோஸும் கிட்டத்தட்ட கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தாண்டி நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.